வணக்கம். இந்த டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவு வியாதி உள்ளவங்களுக்கு இருதய பாதிப்பு என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது. சாதாரண ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய இருதய மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் என்ற வியாதி இந்த சுகர் உள்ளவர்களுக்கு 2 மடங்கு அல்லது 3 மடங்கு வர வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த நீரிழிவு வியாதி உள்ளவர்கள் தங்களுடைய சுகர் லெவலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். சாதாரண மனிதனுக்கு ஹார்ட் அட்டாக் கிட்டத்தட்ட 40லிருந்து 50 வயசுக்கு மேல் தான் வரும். ஆனால் இந்த நீரிழிவு வியாதி உள்ளவர்களுக்கு 10 வருடத்திற்கு முன்னாலே இந்த ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். அதாவது ஒரு டிகேடுக்கு முன்னாடியே ஹார்ட் அட்டாக் வருவதற்கு அதிகம். அது மட்டும் இல்லை, ஹார்ட் அட்டாக் வந்தவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹார்ட் அட்டாக் வந்த அப்புறம் ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க. ஆஞ்சியோகிராம் பண்ணி எத்தனை அடைப்பு இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஸ்டென்ட் போடுவாங்க. ஆனால் இந்த நீரிழிவு வியாதி உள்ளவங்களுக்கு டிஃப்யூஸ், அதாவது பரவலான 3 இரத்த குழாய் இருக்குது இருதயத்துக்கு. லெஃப்ட்டு மெயின் பிரான்ச்சுன்னு ஒன்று இருக்குது, அதிலிருந்து சர்க்கம்ஃப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது, ரைட் சர்க்கம்ஃப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் ஏதாவது ஒரு அடைப்பு இருந்தால் அதில் ஸ்டென்ட் போட்டு சரி பண்ணிடுவாங்க. ஆனால் 3 வெசல்லையும் அடைப்பு இருந்தால் உங்களுக்கு அது ட்ரிபிள் வெசல் டிசீஸ்ன்னு பேர். அதுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பைபாஸ் சர்ஜரி தான் பண்ண வேண்டிய நிலைமை வரும். இந்த சுகர் உள்ளவங்களுக்கு இந்த பைபாஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் சுகர் இல்லாதவங்களை விட அதிகம். அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்தது ஹார்ட் அட்டாக்கோடு போகிறதில்லை, ஹார்ட் ஃபெயிலியர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹார்ட் ஃபெயிலியர் என்பதும் இந்த சுகர் உள்ளவங்களுக்கு வருவதற்கு 2லிருந்து 3 மடங்கு வாய்ப்பு அதிகம். அதனால் ஹார்ட் ஃபெயிலியர் ஒரு தடவை ஒரு சுகர் உள்ளவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வந்தால் டயக்னோசிஸ் பண்ணதிலிருந்து அவங்களுடைய வாழ்நாளுடைய அடுத்த எதிர்பார்ப்பு 5 வருடம் தான். அதற்குள்ளால் அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஹார்ட் ஃபெயிலியர் வராமல் இருக்கணும்னா நீங்கள் உங்களுடைய சுகர் லெவலை நல்லா கட்டுப்படுத்திக்கணும்.